மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஆடைகளை வடிவமைக்கிறார் சென்னையை சேர்ந்த ஷாலினி. அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சாதாரண உடை போன்றது அல்ல, இது சற்று வித்தியாசமானது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உடை. பெரிய ஜிப், மேக்னெட்டிக் பட்டன்ஸ் என்று வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சாதாரணமானவர்களுக்கே ஆடைகளை வடிவமைப்பதில் பல சிரமங்கள் இருக்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கென உடையை வடிவமைப்பது சவாலானதுதான். அந்த சவாலை ஏற்று மாற்றுத்திறனாளிகளுக்கென அவர்களின் வசதிக்கேற்ப உடையை வடிவமைத்து வருகிறார் சென்னையை சேர்ந்த இந்த ஷாலினி. மாற்றுத்திறனாளியான தன்னுடைய கணவர் படும் சிரமங்களை மனதில் கொண்டு அவருக்கென பிரத்யேகமாக உடையை வடிவமைக்க ஆரம்பித்தார். அந்த முயற்சி தந்த வெற்றி தற்போது தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் ஆடை தயாரித்து வழங்கும் அளவிற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார் ஷாலினி. மை ஹஸ்பண்ட் வீல் சேர்ல இருக்காரு. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லைக் வீல் சேர்லேருந்து சீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் லைக் அவரை லிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஹி கேன் நாட் ஸ்டாண்ட் அப் பை ஹிம்செல்ஃப். ஸோ லிஃப்ட் பண்ணும்போது எப்படி லிஃப்ட் பண்ணுறது, பேண்ட்டில் 2 ஹேண்டில் மாதிரி சைட்ஸில் கொடுத்துட்டு ஒரு பெல்ட் மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ தட் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்க ஈஸியாக லிஃப்ட் பண்ணி சேரில் உட்கார வைக்கிற மாதிரி. சாதாரண உடைகளை அணியும் போது இருக்கக்கூடிய சௌகரியம் தங்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கும் இந்த உடையில் அதிகமாக கிடைப்பதாக கூறுகிறார் விசாகன். இது மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும்போது அப்போது ஷீ கேம் அப் வித் அன் ஐடியா, ஏன் நம்ம ஒரு ஃபார்மல் பேண்ட்டையே ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி பண்ணக்கூடாது. மேலே நாடாலாம் வச்சுருவோம், கொஞ்சம் நல்ல ஃபோக் லென்த் ஜாஸ்தி பண்ணிவிடுவோம், பட் கீழே காலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபார்மல் பேண்ட் போட்டிருக்க மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். அண்ட் இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளை வைத்து பிரம்மாண்டமான முறையில் அவர்களுக்கென ஆடை அணிவகுப்பை நடத்தினார் ஷாலினி. இதன் மூலம் பல மாற்றுத்திறனாளிகள் ஆடையை ஆர்டர் கொடுத்துள்ளதாகவும் மிகவும் பெருமிதத்தோடு கூறுகிறார். வருங்காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென பொட்டிக் ஒன்றை தொடங்க இருப்பதாக ஷாலினி தெரிவித்துள்ளார். இவருடைய கனவு நிறைவேற நாமும் வாழ்த்துவோம். ஒரு ஆடையை உருவாக்குறது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தயார் பண்ணுறது ஒரு பெரிய கலை தான். ஸோ சென்னையில் இருக்கிற இந்த ஷாலினி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கனவு மற்றும் இவங்களுடைய முயற்சி தொடர வேண்டும் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் சங்கரோட நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.